எகிப்திய இராணுவம் செங்கடலில் அழிந்ததைக் கண்ட இஸ்ரவேலர்கள் மாபெரும் மகிழ்ச்சியோடு வனாந்தரத்திற்குள் நுழைந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அவர்கள் முன்னே விரிந்திருந்தது சுட்டெரிக்கும் வெயிலும் கொடிய மணல் பரப்பும் கொண்ட சீன் வனாந்தரம். உணவு தீர்ந்து போன நிலையில் 20 லட்சம் மக்கள் இந்த பாழ் நிலத்தில் எப்படி உயிர் பிழைத்தார்கள்? வாருங்கள் பார்ப்போம். பசி வயிறை கிள்ள ஜனங்கள் மோசேயிடம் முறுமுறுக்கத் தொடங்கினார்கள். அப்போது தேவன் மோசேயிடம், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய பண்ணுவேன் என்றார். மறுநாள் காலையில் பனி விலகியதும் தரையெங்கும் மல்லிகைப் பூவைப் போல வெண்மையான ஒரு மர்மமான பொருள் படர்ந்திருந்தது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். அது மன்னா. தேவன் அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து கொடுத்த அந்த உணவு தேன் கலந்த பணியாரம் போன்ற சுவையுள்ளதாக இருந்தது. அற்புதமாக கிடைத்த இந்த மன்னாவைத்தான் அவர்கள் வனாந்தர பயணத்தில் 40 வருடங்களாக தினமும் புசித்தார்கள். உணவு பிரச்சனை தீர்ந்தது. ஆனால் ரெவிதீம் என்ற இடத்தில் குடிக்க தண்ணீரே இல்லை. தாகத்தால் தவித்த ஜனங்கள் மோசேயை கல்லெறிய பார்த்தார்கள். தேவன் மோசேயிடம், உன் கோலினால் ஓரேபில் உள்ள கண்மலையை அடி என்றார். மோசே அந்த மாபெரும் பாறையை அடித்தார். நொடிப்பொழுதில் அந்த வறண்ட பாறையிலிருந்து ஒரு பெரிய நதியைப் போல தண்ணீர் சீறி பாய்ந்து வந்தது. 20 லட்சம் மக்களும் அவர்களுடைய மிருக ஜீவன்களும் குடித்து தாகம் தீர்த்தார்கள். ஒரு வறண்ட பாறை தண்ணீரின் ஊற்றாக மாறிய அந்த அற்புதம் இன்றும் அறிவியலுக்கு எட்டாத ஒன்று. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இன்று வனாந்தரம் போன்ற வறட்சியான சூழ்நிலையா? வழியே இல்லை என்று தோன்றும் இடத்தில் வானத்திலிருந்து உணவையும் பாறையிலிருந்து தண்ணீரையும் வரவழைக்கக்கூடிய தேவன் இன்றும் உங்களோடு இருக்கிறார். இந்த வீடியோ உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தியிருந்தால் மறக்காமல் ஆமேன், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்று கமெண்ட் செய்யுங்கள்.